வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழமையான காடு, அற்புதங்கள் நிறைந்த ஒரு கிராமம், அப்புறம் தன்னம்பிக்கையோட உண்மையான வலிமைய பத்தின ஒரு அற்புதமான விளக்கத்தை பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? நாம பார்க்க போற இந்த இடத்தோட பேரு சந்திரவான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இங்க எந்த விதமான தொழில்நுட்பமும் கிடையாது. இந்த கிராமம் முழுக்க முழுக்க அங்க இருக்கிற மக்களோட மாயாஜால திறன்களை மட்டுமே நம்பி ரொம்பவே இணக்கமா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு இடம். ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மக்களோட ஆற்றல்கள் எல்லாமே பூக்கள் விரிகிற மாதிரி ரொம்ப இயல்பா ஒவ்வொருத்தர்கிட்டையும் வெளிப்பட்டுச்சு. காட்டு விலங்குகள் கிட்ட பேசுறது, விதைகளை செடியா மாத்துறது, நிலத்தடி நீரை தொட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்களோட திறமைகள் எல்லாமே ஒரு பழமையான புதிரோட பாகங்கள் மாதிரி கிராமத்தோட தேவைக்கு கச்சிதமா பொருந்தி போச்சு. பகுதி 1. சந்தேகத்தின் விதை. அந்த மாயாஜாலம் எப்படி மறைய தொடங்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இவ்ளோ அழகான ஒரு இடத்துல பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? வழியில வந்த ஒரு வியாபாரி சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தை தண்ணில கலந்த மை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பரவி அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தோட மாயாஜாலத்தையே எப்படி அமைதியா அழிச்சிடுச்சுன்னு பாருங்க. இது நம்ம நிஜ வாழ்க்கையில வர சுய சந்தேகம் மாதிரி தானே? சின்ன சந்தேகம் கூட நம்ம மொத்த நம்பிக்கையையும் எப்படி ஆட்டம் காண வைக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையில நம்ம கதையோட நாயகனான கவிங்கிற 12 வயசு சிறுவன் கிராமத்து பெரியவங்க எல்லாரும் தவறவிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கிறான். மக்கள் தங்களுக்குள்ள இருந்த அந்த தங்க நிற ஒளியை இழக்க காரணம் அவங்க தங்கள் மேல இருந்த நம்பிக்கையை இழந்ததுதான்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். உங்க கிராமத்து வித்தைகள்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் உண்மையான திறமைகள் கிடையாது. சரியான கருவிகள் இருந்தா யார் வேணாலும் இதை கத்துக்கலாம். அந்த வியாபாரி சொன்ன இந்த அலட்சியமான வார்த்தைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். மத்தவங்களோட அங்கீகாரம் கிடைக்கலன்னா அது எப்படி நம்மளோட உள்ளார்ந்த தன்னம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிடும்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 2. மாயாஜாலத்தை தேடி காட்டிற்குள் ஒரு பயணம். சந்திரவான் கிராமத்தை காப்பாற்ற கவி ஒரு ஆபத்தான யோசனையை முன்வைக்கிறான். கவியோட பிரகாசமான நிலையான தங்க நிற ஒளிய பார்த்த கிராமத்தின் மூத்தவரான தாரா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 200 வருஷமா யாராலும் தீண்டப்படாத அவங்களோட மாயாஜாலத்துக்கெல்லாம் மூல காரணமான அந்த இதயக்கல்ல தேடி கண்டுபிடிக்க ஆபத்துக்கள் நிறைஞ்ச அந்த பழமையான காட்டுக்குள்ள கவிய அனுப்புறாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கவி கிராமத்துல இருந்த ரொம்ப வலிமையான ஆட்களை துணைக்கு கூட்டிட்டு போகல. அதுக்கு பதிலா சந்தேகத்துக்கு மத்தியிலையும் கொஞ்சம் போல தங்களோட ஆற்றலை தக்க வச்சிருந்த பிரியா, சாமி, வேதா இந்த 3 குழந்தைங்கள தான் அவன் தேர்ந்தெடுத்தான். பகுதி 3. 3 சோதனைகள் மற்றும் ஆற்றல்களை மீட்டெடுத்தல். காட்டுக்குள்ள பாதைகள் மாறி திசை காட்டியும் வேலை செய்யாதப்போ அவங்க தங்களோட சந்தேகங்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நிலை வந்துச்சு. ஆனா கவி அவங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கல. காய்ந்த நதியில வற்புறுத்தாம தண்ணீரை தேடிய பிரியாவா இருக்கட்டும், பறவையின் வழிகாட்டுதல பெற்ற சாமியா இருக்கட்டும், மாபெரும் மர வளைவை வளர்த்த வேதவா இருக்கட்டும், அவங்க தங்களோட பாதுகாப்பற்ற உணர்வுகளை தாண்டி உண்மையான ஆற்றலை உணர்றதுக்கு அவன் ரொம்ப மென்மையா வழிகாட்டுனான். அது உன்னை விட்டு ஒருபோதும் விலகல, நீதான் அதை கேட்கறத நிறுத்திட்ட. கவியோட இந்த ஆழமான வார்த்தைகள் தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த விளக்கத்தோட மைய கருத்தே. ஆமாங்க, நம்மளோட உண்மையான பலம் ஒருபோதும் நம்மளை விட்டு போகாது. நாம அதை நம்புறத நிறுத்தும்போது அது சும்மா தூங்க போயிடுது, அவ்வளவுதான். பல மாசங்களுக்கு பிறகு காட்டு விலங்குகளோட தனக்கு இருந்த பிணைப்பை சாமி திரும்பவும் பெற்றதை பார்க்கறது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குல்ல. இது எவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு வெற்றி. நான் அந்த உணர்வை மறந்துட்டேன், திரும்பவும் நானாகவே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வேத ஆனந்த கண்ணீரோட சொல்றது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகப்படுத்துது. நம்மளோட உண்மையான திறன்களை திரும்ப பெறதுங்கிறது ஏதோ ஒரு வேலைக்காக மட்டும் இல்ல, திரும்பவும் முழுமையா நாமாகவே மாறுற ஒரு உன்னதமான உணர்வு. பகுதி 4. இதயக்கல், மாயாஜாலத்தின் ஊற்றுக்கண். வேதாவோட மரவளைவை கடந்து காட்டின் மையப்பகுதிக்கு வந்த உடனே அவங்க அந்த இதயக்கல்ல பாக்குறாங்க. உண்மையில அந்த கல்லோட மாயாஜாலம் முடியவே இல்லை. ஆனா கிராம மக்களோட மூடிய இதயங்களால அதோட ஆற்றல் முழுமையா முடக்கப்பட்டிருந்தது. நம்ம மேல நாம வைக்கிற சந்தேகமும் இப்படிதான் நம்ம திறமைகளை முடக்கிடுது. முழுமையான நம்பிக்கையோட கவி தன்னுடைய அந்த அமைதியான திறனை அதோட உச்சக்கட்டத்துக்கு பயன்படுத்தினான். அந்த இதய கல்ல தொட்டு ஒவ்வொரு கிராமவாசிக்குள்ளையும் புதஞ்சு கிடக்கிற அழகான சிதையாத திறன்களை அவங்களுக்கே திரும்பவும் காட்டினான். பகுதி 5. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், மீண்டெழுந்தா சந்திரவான் கிராமம். 4வது நாள் அந்த 4 குழந்தைகளும் கிராமத்துக்கு திரும்பி வந்தப்போ எல்லாமே மாறி இருந்துச்சு. கிராமம் ஒன்னும் ஒரே ராத்திரியில மாயாஜாலமா பழையபடி மாறிடல. ஆனா மூத்தவரான மீரா அத்தை மழை வர்றதை திரும்பவும் உணர்ந்தப்போ ஒரு அமைதியான நம்பிக்கையோட அந்த கிராமம் மெதுவா விழுத்தெழுந்தது. நான் எப்போதுமே எதை பார்த்தேனோ, நீங்க உண்மையாகவே யாரோ அதைத்தான உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னு கவி மீரா அத்தைக்கிட்ட சொல்றான். இது மனசு நெகிழ வைக்கிற தருணம் இல்லையா? சில நேரங்கள்ல நாம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அவங்களோட உண்மையான திறனை அவங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான்.
ஒரு வருஷம் கழிச்சு எந்த வியாபாரி அவங்க மனசுல சந்தேகத்தின் விதைய விதைச்சானோ அவனே திரும்ப அந்த கிராமத்துக்கு வர்றான். மீண்டெழுந்த கிராமத்தோட அந்த பிரகாசமான மாயாஜாலத்தை பார்த்து அவனுக்கே குற்ற உணர்ச்சியா போயிடுது. நாங்க யார் அப்படிங்கறத நாங்க நினைவுல வச்சுக்கிட்டோம். அது அங்க இருக்குன்னு முதல்ல நீங்க நம்பணும். வியாபாரி கிட்ட கவி சொன்ன இந்த வார்த்தைகள் கதைய ரொம்ப அழகா முடிச்சு வைக்குது. யோசிக்காம பேசின அந்த மனிதனை கூட தனக்குள்ள மறைஞ்சிருக்க ஆற்றலை தேட இது தூண்டுது. சோ இந்த விளக்கத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க திறமைகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை குறையும் போது மட்டும்தான் அது சத்தம் இல்லாம அடங்கி போகுது. மத்தபடி உங்க பலமும் ஆற்றலும் உங்களை விட்டு ஒருபோதும் நீங்குவதே இல்ல. உங்களை நீங்க முழுமையா தயக்கமே இல்லாம நம்புறது தான் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த விஷயம். இப்போ சொல்லுங்க, உங்களுக்குள்ள அமைதியா உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மறைந்திருக்கும் ஆற்றல் என்ன? ஒருவேளை நீங்க திரும்பவும் அதை கேட்க முடிவு செஞ்சா என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை தேடச் சொல்ற இந்த சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். இந்த மாயாஜால பயணத்துல என்னோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.